ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்கைஃபிக்ஸ் தமிழ். இப்போ வணங்கன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி யூடியூப்ல 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போயிட்டு இருக்குது. சோசியல் மீடியா எஃபி, இன்ஸ்டாகிராம் எங்க போனாலும் ஒரே வணங்கன் படத்தோட பேச்சாதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமால ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா மொழியிலும் இப்ப ரொம்ப தரமான படம்லாம் எடுக்கிறாங்க, ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நல்ல படமா எடுக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமால ஹீரோவை பேஸ் பண்ண படம் மட்டும் தான் எடுக்கிறாங்க, கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறாங்க. கதையை பேஸ் பண்ண ஒரு படம் வரவே மாட்டாங்குது. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, கேரளால மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அது போல கன்னட படமான காந்தாராவுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனா தமிழ் சினிமால கொஞ்சம் காலமா சொல்லிக் கொள்ற மாதிரி எந்த படமுமே வரல அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த விமர்சனத்தை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில தான் இப்போ வணங்கன் படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்பொழுதே தெரியுது இந்த படம் தமிழ் சினிமால ஒரு சிறந்த படமா இருக்கும் அப்படின்னா. எப்போதுமே பாலா அவர்களுடைய படம் இது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். இவரோட படம் மற்ற சினிமாக்கள் மாதிரி இல்லாம, கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாம ரொம்ப தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல பாலா அவர்கள் எடுத்த நான் கடவுள் படம், பரதேசி படம், அதுக்கப்புறம் பிதாமகன், நந்தா போன்ற படங்கள்லாம் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜேர்னல்ல மட்டும்தான் படம் இருந்துச்சு. ஆனா பாலாவோட படம் இது எல்லாத்தையும் தாண்டி வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்துச்சு. ஆனா கடந்த சில வருடங்களா பாலா அவர்கள் எடுத்து எந்த படமே ஒழுங்கா போகல. ஆனா இப்போ இந்த வணங்கன் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது பழைய பாலா படத்தை நினைவூட்டுற விதமா இருக்கு. கிட்டத்தட்ட அதுல நடிச்சிருக்கிற அருண் விஜயுமே பார்த்தா பிதாமகன்ல வர விக்ரம் கேரக்டர் அப்படியே ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த கதை என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது 2 கொலைகளை காமிக்கிறாங்க. இந்த ஒரு கொலையை மையப்படுத்தின ஒரு கதையை இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போல இந்த கொலையை விசாரிக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரா சமுத்திரக்கனி அவர்கள் வராங்க. இந்த கொலையை விசாரிக்கக்கூடிய நீதிபதியா மிஷ்கின் அவர்கள் வராங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிஷ்கின் அவர்களை கருப்பு கண்ணாடி இல்லாம இந்த படத்துல பார்க்க முடியுது. இந்த படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட்டும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம இருக்கு. அந்த பொண்ணு கூட அருண் விஜய் ரொம்ப அட்டாச்சா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசர்லயும் சரி, ட்ரைலர்லயும் சரி ஒரு வார்த்தை கூட அருண் விஜய் அவர்கள் பேசல. அதனால இந்த படத்துல இவர் வாய் பேச முடியாதவரா நடிச்சிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது போல இந்த கொலை சம்பந்தமா அருண் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுற மாதிரி ஒரு சீன் வருது. ஆனா இந்த கொலையோட உண்மையான குற்றவாளி அருண் விஜய் இல்ல, தவறா கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற கோணத்தையும் இந்த ட்ரைலர் காமிக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வெளியான டீசர்ல அருண் விஜய் அவர்கள் இந்த பியர் பாட்டில உடைக்கிற மாதிரி, டாஸ்மார்க்க உடைக்கிற மாதிரி சில சீன்கள்லாம் இருந்துச்சு. இந்த படத்துல அவர் மது பழக்கத்துக்கு எதிரான ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதன்படி பார்த்தா நாட்டுல இப்போ நடக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனைகளை இந்த படம் பேசும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துல முதல்ல சூர்யா அவர்கள் தான் நடிக்கக்கூடியதா இருந்துச்சு. சில ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் மாதிரி சில டைரக்டர் ஆக்டர் காம்பினேஷன் எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகும். இப்ப தனுஷ், அப்புறம் வெற்றிமாறன், மோகன்ராஜா, ஜெயம் ரவி, இந்த 2 காம்பினேஷனும் இருந்தாவே அந்த படம் கண்டிப்பா சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அது போல ஒரு காம்பினேஷன் தான் பாலா அண்ட் சூர்யா. இந்த படத்தை முதல்ல சூர்யாவே தயாரிச்சு நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில மனக்கசப்புனால சூர்யா வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய சர்ச்சை பேச்சுக்களும் நம்ம சோசியல் மீடியால பாக்குறதா இருந்துச்சு. ஏன்னா இந்த பரதேசி படத்திற்கு பிறகு பாலா அவர்கள் படப்பிடிப்பு தளத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ், அதாவது படத்துல நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாங்க, அடிச்சு நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்களும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் ஆரம்ப காலகட்டத்துல சூர்யா அவர்களை வளர்த்து விட்டதே பாலா அவர்கள் தான். பிதாமகன், நந்தா போன்ற படங்களாலதான் சூர்யா மிகப்பெரிய நடிகரா இப்ப வர முடிஞ்சிச்சு. அந்த படத்துல இல்லாத கருத்து வேறுபாடா இந்த படத்துல வந்திருக்க முடியும். பெரிய நடிகரா ஆனதுக்கு அப்புறம் சூர்யா பழசம் மறந்துட்டாங்க அப்படின்னு விமர்சனங்களும் வெளிவந்துட்டு இருந்துச்சு. சூர்யா அந்த படத்துல இருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பாலா இந்த படத்தை இன்னும் சேலஞ்சிங்கா எடுத்துட்டு நம்மளை நிரூபிச்சே காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட இந்த படத்தை எடுத்தது மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பு, சூர்யா தவறவிட்ட வாய்ப்பு அருண் விஜய் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கமான பாலா படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் அந்த செம்பட்ட பாஞ்ச கொஞ்சம் முரடான ஒரு கேரக்டர்ல தான் தெரியுறாரு. நீண்ட நாளாவே ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்த அருண் விஜய்க்கும் பல்வேறு வகையான விமர்சனங்களில் சிக்கி இருக்கும் பாலா அவர்களுக்கும் தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு படமாக வணங்கன் அமையுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.